5/12/2025 கேலியர் கெஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 4/12/2025 கேலியர் கெஸிங் கொடுத்துருந்தோம். அதோட ரிசல்ட்டும் வின்னிங்கையும் பார்த்துடலாம். இன்றைக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நிறைய வெட்டி இருக்க தான் செஞ்சுருக்கு. பார்ப்போம். 1 மணிக்கு 638 ரிசல்ட் வந்துருந்து. 638க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போர்டில் 3 மட்டும்தான் வின்னாச்சு, வேறு எந்த ஒரு வின்னிங்கும் கிடையாது. 3 மணி கேரளாவில் என்னன்னு தெரியல, தொடர்ந்து டபுள்ஸாகவே வந்துட்டுருக்கு 4-5 ரிசல்ட் இதோடி. 9-2-9 சொல்லிட்டு அடிச்சிருந்து நம்ம அதுக்கு ஃபுல் வின்னிங் எடுத்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. 9-2-9க்கு ஏபி 9-2 வின்னு, பிசி 2-9 வின்னு, ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கோம் கேரளா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். அது அடுத்தது 6 மணிக்கு டிஆர் ரிசல்ட்லையுமே 9-9-7 சொல்லி அடிச்சிருந்து. அதுலேயும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். ஏசி 9-7, பிசி 9-7 வின் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு 9-3-2 ரிசல்ட்டு. 9-3-2 ரிசல்ட்டுக்கும் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். ஆல் போர்டில் 3 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏசி 9-2 வின் ஆகிருக்கு. அது அடுத்தது பிசி 32 பிசி 32 வின் ஆகிருக்கு. ஒரு நல்ல வின்னிங் தான் இருந்திருக்கு. நேற்றுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும், நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும், நம்ம கெஸ்ஸிங்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏசிபிசி வின்னிங் கன்ஃபார்ம் வந்துட்டு இருக்கிறதுக்கும் நீங்கள் நம்ம கெஸ்ஸிங்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸே ஆகாது. 1 மணி ஷோக்கு ஒரு செட் வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா 3 மணி கேரளாவுக்கு 2 செட் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். வின்னிங் இதில் ஏதாவது ஒரு ஏசிபிசி ஏபி ஏதோ வின்னிங் வந்துட்டுனா விட்டுட்டு திரும்பவும் 6 மணி கேமுக்கு ஒரு செட் வைங்க. வின்னிங் வரலன்னா 2 செட் வைங்க. அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் ஆகவே செய்யாது. இல்லை கம்மியாக ப்ளே பண்ணுறவங்க உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை இதை வச்சு ப்ளே பண்ணி விளையாடுங்க. கன்ஃபார்ம் வின்னிங் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். வின்னிங் தர நான் ரெடி, விளையாட நீங்கள் ரெடியா? 5/12/2025 கேரளா கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்டில் 0-5-7-3 எடுத்துருக்கோம். நேற்று எடுத்த அதே நம்பர் தான் இன்றைக்கும் ஆல் போர்டில் வந்த மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா இந்த நம்பர்னால் ரிட்டர்ன் ஆகக்கூடிய வாய்ப்பு 0-5 கண்டிப்பாக இறங்கி ஆகணும். அதனால் ஆல் போர்டில் உள்ளவங்க 0-5க்கு வந்து அதிகமாகவே இடம் கொடுங்க. இன்றைக்கான டேட்டில் 0-5 இல்லாமல் கேமே இருக்காது. ஏதாவது ஒரு செட்டில் 0 இருக்கும், ஏதாவது ஒரு செட்டில் 5 கண்டிப்பாக எடுத்துகிட்டே தான் இருக்கும். 7-3 ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 7-3 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏசிபிசி ஏபியை பொறுத்த வரைக்கும் 0-5-5-0 இந்த பேரிங்க விடாமல் பிடிங்க, கண்டிப்பாக டியர் கேமில் அடிக்கும். 0-5-5-0, அதுக்கப்புறம் 7-3-3-7, 5-3-3-5, 9-6-6-9. இதோட பவர் கெஸ்ஸிங் பார்த்துடலாம். பவர் கெஸ்ஸிங் ஏசிபிசியோட பவர் கெஸ்ஸிங் 50-05க்கு 00-55 எடுத்துருக்கோம். அப்புறம் 7-3-3-7க்கு 78-87, 32-23 எடுத்துருக்கோம். அப்புறம் 53-35க்கு 58-85, 03-30 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 69-96க்கு 64-46, 91-19 எடுத்துருக்கோம். இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங். இன்றைக்கான கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஏசியோ பிசியோ ஏபியோ எல்லா ஷோக்குமே வர மாதிரி இருக்கலாம், இல்லை 3 ஷோக்கு வர மாதிரி இருக்கலாம், இல்லை 2 ஷோக்கு வர மாதிரி இருக்கலாம். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.